23rd minute. Recent aviation news பார்த்துடலாமா? First news. டேக் ஆஃப்க்கு ரெடி ஆகிட்டு டாக்ஸிவேல இருந்த 2 ஏரோப்ளைன்ஸ் கொலாட் ஆயிருக்கு. போயிங் 787 ட்ரீம்லைனரோட விங்கு ஏர்பஸ் A321ஓட டெயில் பிளைனை ஸ்லைஸ் பண்ணிட்டு போயிருக்கு. இது ரெண்டுமே வியட்நாம்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். வியட்நாமோட கேபிட்டலான ஹனாயில ஜூன் 27, 2025 அன்னைக்கு 2 பிளைனும் டாக்ஸிவேல இருந்தப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த 2 பிளைனுமே வியட்நாமோட இன்டர்சிட்டிக்குள்ள போக இருந்த பிளைன்ஸ். போயிங் மொத்தம் 258 பேசஞ்சர்ஸையும் ஏர்பஸ் மொத்தம் 127 பேசஞ்சர்ஸையும் கேரி பண்ணிட்டு போக இருந்தது. இன்வெஸ்டிகேஷன்ல 2 பிளைன்லயுமே விசிபிள் டேமேஜஸ் இருக்குன்றது தெரிய வந்திருக்கு. இதை இன்வெஸ்டிகேட் பண்ண CAAV சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி ஆஃப் வியட்நாம் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டை சீரியஸான இன்சிடென்ட்டா கன்சிடர் பண்ணி லெவல் B கேட்டகரியில இந்த ஆக்சிடென்ட்டை சேர்த்திருக்காங்க. இந்த மாதிரி பிளைன்ஸ் கிரவுண்ட்ல கொலைட் ஆகிறது ரொம்ப ரேரான விஷயம் கிடையாது. உதாரணத்துக்கு மே 2025 சான் பிரான்சிஸ்கோல 2 போயிங் 777 பிளைன் ஒரு பிளைனோட லெஃப்ட் விங் இன்னொரு பிளைனோட ரைட் விங்க ஹிட் பண்ணதுனால மைனர் டேமேஜஸ் இந்த பிளைனுக்கு ஆயிருக்கு. இது மட்டும் இல்ல, இதே மாதிரி 2 போயிங் 737 அலாஸ்கா ஏர்லைன்ஸோடது சியாட்டல்ல டாக்ஸிவேல இருக்கும்போது கொலாட் ஆயிருக்கு. இதெல்லாம் வெளிநாட்டுல நடந்த விஷயம். இப்போ நம்ம ஊர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்க்கலாமா? இண்டிகோவோட பிளைன் கவுஹாட்டில இருந்து 168 பேசஞ்சர்ஸ் ஏத்திட்டு சென்னைக்கு வந்தது. சென்னை வரைக்கும் ரொம்பவே கிளியரா வந்த இந்த பிளைன் லேண்ட் ஆக ட்ரை பண்ணும்போது டெக்னிக்கல் இஷ்யூ காரணத்தினால பைலட் அபார்ட் பண்ணி கோ அரவுண்ட் போறாரு. இப்படி கோ அரவுண்ட் போனதுக்கு அப்புறமா சென்னை ஏர்போர்ட் ரொம்ப கன்ஜெஷனா இருந்த காரணத்தினால ATC வந்து இந்த பிளைனுக்கு லேண்ட் ஆகிறதுக்கு கிளியரன்ஸ் கொடுக்காம ஹோல்டிங் பேட்டர்ன்ல வச்சிருந்தாங்க. அதாவது ஏர்போர்ட்டுக்கு மேலேயே இந்த பிளைன் சுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது ஹோல்டிங் பேட்டர்ன்ல இருக்கு. ரொம்ப நேரம் ஹோல்டிங் பேட்டர்ன்ல இருக்க முடியாத காரணத்தினால இந்த பிளைன் பெங்களூருக்கு டைவர்ட் பண்ணப்படுது. சென்னையில இருந்து பெங்களூருக்கு போய்கிட்டு இருக்கும் போதே பெங்களூருக்கு ரீச் ஆகிறதுக்கு 35 மைல்ஸ் இருக்கும்போது இந்த பைலட் ஃபியூயல் மேடே டிக்ளேர் பண்றாரு. ஒரு பிளைன் மேடே டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிளைனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். பெங்களூர் ATCயும் இந்த பைலட் சொன்ன மேடேக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி எமர்ஜென்சி லேண்டிங்க்கு எல்லாத்தையும் அலர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளைன் சக்சஸ்ஃபுல்லா பெங்களூர்ல லேண்ட் ஆயிட்டு ரீஃபியூலிங் முடிச்சிட்டு திருப்பி சென்னைக்கு அங்கிருந்து புறப்பட்டு சென்னையிலையும் சேஃபா லேண்ட் ஆயிடுச்சு. இது ஜூன் 19 நடந்த இன்சிடென்ட். ஜூன் 20 இன்னொரு இண்டிகோ பிளைன் சென்னையில இருந்து மதுரைக்கு போக இருந்தது. இந்த பிளைன் கிளம்பி 30 நிமிஷத்திலேயே டெக்னிக்கல் கோளாறு காரணத்தினால பைலட்ஸ் வந்து திருப்பி சென்னையிலேயே எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணாங்க. இதுல மொத்தம் 60 பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க அண்ட் சேஃபா வந்து பைலட்ஸ் லேண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இன்சிடென்ட் ஜப்பான்ல நடந்தது. போயிங் 737 ஜப்பான் ஏர்லைன்ஸ் சேர்ந்தது. இது வந்து இன்டர்சிட்டிக்குள்ள போய்கிட்டு இருந்தது. எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணாங்க. எதனாலன்னு பார்த்தோம்னா இது மிட் ஏர்ல இருக்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் பிளைன் பிரஷரைசேஷன் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதாவது கேபின்ல ஒரு குறிப்பிட்ட பிரஷர் இருக்கணும். அந்த பிரஷரைசேஷன் ஃபெயிலியர் ஆனதுனால 10 நிமிஷத்துல இந்த பிளைன் 26,000 அடி உடனே டிராப் ஆயிருக்கு. இதனால உடனே வந்து பைலட்ஸ் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து ரெக்வெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் வந்துட்டு பேசஞ்சர்ஸ் இந்த ஆக்சிஜன் மாஸ்கோட எடுத்த வீடியோஸ் எல்லாம் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பைலட்ஸ் வந்து சேஃபா வந்து ஒசாகா அப்படின்ற இடத்துல வந்து எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிட்டாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு பங்கு தான். இந்த மாதிரி டே டு டே லைஃப்ல நிறைய ஏவியேஷன் நியூஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த ஏவியேஷன் நியூஸ் அண்ட் ஏவியேஷன் ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காது செலஸ்டியல் விங்ஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.